எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் லாஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி நான் வந்து உடம்ப குறைச்சேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் நிறையா கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் வீடியோ தான் அது. நீங்க அவரை காண நினைச்சுக்காதீங்க. நான் பின்னாடி நின்று நான் தான் கேமரா பிடிச்சிட்டுக்கிறேன். என்னக்கா நீங்க மட்டும் நின்றுட்டு இருக்கிறீங்க, எங்க மாமனை காணோம் அண்ணாவை காணோன்னு கேட்பீங்க. அவர் தான் கேமராமேனுங்க, கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறாரு. எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். மறுபடியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு வீடியோ நான் வந்து பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதையும் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. திரும்ப நிறைய பேர் வந்து டவுட் கேட்டே இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது நிறைய கேள்வி இருக்குது. அவங்களுக்கான அந்த கேள்விக்கு பதிலுக்கு அந்த ஒவ்வொரு கேள்விக்காக நான் வந்து படித்து சரி சொல்லலாம், வீடியோ போட்டலாம் அப்படின்னுக்காக தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தலாங்களா? பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஹாட் வாட்டர் எந்த சூடு குடிக்கணும் ப்ளீஸ் ஷேர்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுடுதண்ணி வந்து பார்த்திங்கன்னா, நான் குடித்ததை சொல்கிறேங்க. நான் சுடுதண்ணி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாகவும் குடிக்க மாட்டேன். ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன். மிதமான சூடு, நல்ல நார்மலான சூடு எப்படி நம்ம எப்பவுமே குடிப்போம் அந்த மாதிரி சூடு தாங்க நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாட்டெல்லாம் நான் குடிக்கல. நான் குடிச்சதை நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அப்படி இருந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அந்த வீடியோவில் சொன்னதாங்க, என்னுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் நல்லா ஆரோக்கியமாக இருந்து தான் டயட் ஃபாலோ பண்ணி நான் உடம்ப குறைச்சேங்க. என்னுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துமே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து குறையல. நானே டயட் ஃபாலோ பண்ணி நாம் இவ்வளோ இருக்கோம், இவ்வளோ வெயிட் இருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ வெயிட் இருந்தாவே நம்ம உடம்புல பிரச்சனை இருந்தாவே அந்தந்த வலி, கைகால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வரும்ல. அந்த ஒரு பிரச்சனை எதுவும் வேணால் நார்மலான நம்மளுடைய ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் முயற்சி பண்ணி குறைச்சேன். மற்றபடிக்கு என்னுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அக்கா சாப்பாடு சப்பாத்தி ரெண்டுமே சாப்பாடும் சப்பாத்தியும் ரெண்டும் ஒரே கலோரிஸ் தான், ஆனால் எத்தனை சப்பாத்தி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் அதுலேயே சொல்லியிருந்தேன், சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பிட்ருந்தேன். சாப்பாட்டை உடனே கட் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். சாப்பாட்டை குறைச்சதுக்கப்புறமும் வந்து என்னால் வெயிட்டு கொஞ்சம் குறைக்க முடியல. அதனால் நான் சப்பாத்தி எடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிது, எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சப்பாத்தி, மத்தியானம் ஒரு சப்பாத்தி, அப்புறம் சப்பாத்தி சாப்பிட முடியலனா காய்கறி, அந்த மாதிரி காய்கறியில் நிறைய எடுத்துட்டேன். அதனால் எடுத்தங்காட்டி என்ன எனக்கு பசி எடுக்கல, அதனால் ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஹேர் ஃபால் ஆகலைங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு தகுந்த வந்து உணவு எப்படின்னா காய்கறி, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முருங்கைக்கீரை, காய்கறி அது எல்லாமே நம்ம சத்தானதை எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. ஃபுல்லாக அறவாக கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீ சாப்பிட்டு இது பண்ண அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். ஏன்னா எல்லா சத்தான உணவும் எடுத்துட்டுமே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ஆகாது. எனக்கு ஆகலைங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலைன்னு சொன்னீங்க, ஆனால் வீடியோவில் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸசைஸ் வந்து பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடவே இல்லைங்க. அதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதுலேயும் போய் பாருங்கள். இதுலேயும் சொல்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணியெல்லாம் வந்து உடம்ப குறைக்கலைங்க. நான் டயட்டு வந்து ஃபாலோ பண்ணினேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ்ன்னு என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் போனேங்க. வாக்கிங்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் வீடியோலேயே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, சுற்றி வராண்டா காடு இருந்துச்சு, இப்போ சுத்தம் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா முதல்ல வந்து ஒரு நாள் சாயந்தரம் அது ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் கொஞ்சோண்டு அப்படியே பசங்களோட நானும் சேர்ந்துட்டு நடந்துட்டு, அவனுக்கு விளையாடுவானுங்க, நான் நடந்துட்டு அப்படியே இருப்பேன். ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் நடப்பேன். இப்போ வந்து நடக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. கொஞ்ச நாள் 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா வந்து நான் நடந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் சொன்ன வழிஞ்சு எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணலைங்க. அதுலேயும் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லியிருக்கேன். நான் சும்மா வாக்கிங் மட்டும்தான் போகுவேன், எக்ஸசைஸ் நோ. அடுத்து பார்த்திங்கன்னா, சிஸ்டர் க்ரீன் டீ குடிக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து சுத்தமாகவே வந்து அந்த இனிப்பு ஐட்டத்தை வந்து ஸ்வீட்டு அந்த எண்ணெய் பலகாரம் எல்லாமே அறவாக விட்டுட்டேன்.
டீ வந்து நான் நார்மலாகவே டீ குடிக்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் இப்படி டயட் இருந்தங்காட்டி நான் டீ, பால், இந்த மாதிரி நெய் அந்த மாதிரி வந்து எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் க்ரீன் டீ வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி நான் குடிச்சது கிடையாதுங்க. வாங்கி கொடுத்தது இல்லைங்க. ஏன்னா நானும் குடிச்சது இல்லை, அதனால நானும் வாங்கி. அவர் வந்து டீ குடிப்பாரு, ஏன்னா வேலைக்கு போறாரு. அவரு வந்து டீ குடிப்பாரு, நார்மலா குடிச்சிட்டு இருப்பாரு, வீட்லயும் குடிப்பாரு. ஆனா அவரு குடிச்சது இல்ல, நாங்க யாருமே குடிச்சதே அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால அதை குடிக்கலாமா என்னன்னு எனக்கு வந்து தெரியாது. நான் அதை டயட் ஃபாலோ பண்ணும்போது குடிக்கலைங்க. உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து எப்படி குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்து ஆலோசனை கேட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை தான் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் நீங்கள் டயட் தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட உடம்புல ஏதோ பிரச்சனையா, இப்போ மறைக்காமல் உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஏங்க நான் சொல்லிட்டே தாங்க இருக்கேன் என்னோட உடம்புல. ஆமாங்க, அவங்களுக்கு கொரோனா வந்துருக்குதுங்க. ஐயோ ஏப்பா நீ வேற. என்னோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கேன். முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்து நல்ல நம்மளுடைய நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாமல் எதை பற்றி யோசிக்காமல் நல்லா வந்து தூங்கி, அந்த தூக்கங்கிறது ஒன்று வந்து மெயினுங்க. நல்லா தூங்கணும், நல்ல ஒரு மனக்கவலை எதை பற்றி நினைக்காம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் இருந்துக்கணும். அப்புறம் நல்லா சாப்பிடணும், நல்லா சத்தான உணவுலாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாமே நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் வந்து இது இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்மளால வந்து யாருனாலையுமே அந்த கரெக்டான தூக்கத்தை ஃபாலோ பண்ணவும் முடியாது. சாப்பாடு கரெக்டாக நம்மளால ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்க முடியும், ஆனால் தொடர்ந்து அதை நம்மளால எடுத்துக்கவும் முடியாது. இன்னொன்று நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு மனக்கவலை அது இல்லாமல் யாருனாலையும் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு அதை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து நடக்குங்க. ஓகேங்க, நான் வந்து எல்லாரும் கேட்டதுக்காக நான் வந்து எல்லாரும் கேட்ட கேள்விக்கு நான் பதில் ஆன்சர் சொல்லிட்டேங்க. இன்னும் உங்களுக்கு மேலே ஒரு சில பல டவுட்டுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான விட இதே மாதிரி நான் உங்களுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவேங்க. பின்னாடி ஒருத்தர் கேமராமேன் நான் தான் முடிச்சிட்டு இருக்கிறேன். இல்ல நானே வீடியோக்குள்ள வாமாமா நீ இல்லாம வாமாமா அப்படின்னு. இல்ல இல்ல நான் வந்து நின்று அங்க வந்து பொம்மையாட்டு நின்று இருக்கேன். அது எதுக்கு அங்க வந்து பொண்டாடிக்கு நின்றுட்டு விசிறி விட்டுட்டுனா இருக்கலாம்ல. வேக்குது பாருங்க, ஒரே பயங்கரமா வேக்குது மேடத்துக்கு. ஆனா மேடம் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டயட்டை. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா வாயை கட்டி இருக்கணும். இதுதான் நிறைய பேர் வந்து நம்ம மேல அக்கறை வச்சு நிறைய பேர் வந்து இன்னும் சொல்றீங்க என்னன்னா, அக்கா போதும் இதுக்கு மேல உடம்பு இதுக்கு மேல குறைச்சிடாத, மூஞ்சி பார்க்க நல்லா இல்ல, மூஞ்சி என்ன வச்சு நாம என்ன போன் பண்ணி நிறைய பேர் வந்து விசாரிச்சாங்க, நிறைய பேர் நலம் விசாரிச்சாங்க, நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் திட்டுகளும் விழுந்துச்சு. நீ அப்ப வந்து நல்ல குண்டா பப்ளி மாசி மாதிரி இருந்த, அப்பதான் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு நல்லா இருந்த கொழுன்னு. இப்ப வந்து மூஞ்செல்லாம் இப்படி ஆகி போச்சு. நாங்களா வீடியோ பார்த்துட்டு பயந்துட்டு இன்னும் இவ்வளவு குண்டா இருக்கிற பாப்பா நான் பார்த்துட்டே இருக்கிறனால எனக்கு அதனால தெரிவிக்கல. உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க, என்னுடைய பழைய போட்டோவுக்கு இதுக்கு வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கே ஆச்சரியம் தெரியும். சரிங்க, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எந்த ஒரு கேள்வி வந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு நாங்க கண்டிப்பா பதில் கொடுப்போம். கொடுப்போம். ரைட், அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.